இப்போ நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணேன்னா அதுக்கு நான் இன்ட்ரூடர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓஓபி பேஸ்ட் அட்டாக்ஸ், அதாவது அவுட் ஆஃப் பேண்ட் வித் பேஸ்ட் அட்டாக்ஸுக்கு வந்து இவங்களே வந்து கொலாபரேட்டருக்கு ஒன்று கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் ஒரு ரெக்வஸ்ட்டை நான் மல்டிபிள் டைம் சென்ட் பண்ணி அதோட அவுட்புட் என்னென்னு பார்க்கணுன்னா ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நமக்கு நிறைய அட்வான்ஸ்டான சில ஒர்க்ஸ் வந்து நம்ம இந்த பர்ப் சூட்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ வெப் பென் டெஸ்டிங்க்கு ரொம்ப மேஜராக வந்து யூஸ் பண்ண டூல் வந்து இது பண்ணால் அந்த பர்ப் சூட் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ரீகான் பண்ண டேட்டா இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து நான் இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுன்றது பார்ப்போம். லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இதில் வந்து எனக்கு லைவ் வந்து நிறைய இருக்குது. கரெக்டாக லைவ் என் பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. எனக்கு இதெல்லாம் வந்து பர்ப் சூட்குள்ளே கொண்டு வரணும். அப்போ நான் ஒன்று ஒன்றா போய்ட்டு என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் போட்டுருக்க முடியாது. அதுக்குமே நான் ஒரு டூல் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் அதில் வந்து கொண்டு வருவேன். ஓகே, இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது. இதை வந்து நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபயர்ஃபாக்ஸில் போய்ட்டு நான் வந்து இப்போ எனக்கு